Hi everyone, Assalamualaikum. This is Amir from Amir recipes and vlog. இன்னைக்கு நம்ம ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதான் உளுந்தங்களி. இந்த உளுந்தங்களி எப்படி செய்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நிறைய பேர் என் வீடியோவை பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த உளுந்தங்களி வீக்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ஒன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு பேக் பெயின் இருக்காது. போன் ஃபுல்லாக நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் ஆரோக்கியமாக நம்ம இருக்கலாம். வாங்க உளுந்தங்களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 150 கிராம் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இது லைட்டாக பேனில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 கைப்பிடி அளவு புழுங்கரிசி ஆர் பச்சரிசி, இது ரெண்டில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையுமே பொன்னிறமாக லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. லைட்டாக ஃப்ரை ஆனதுமே கொஞ்சம் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் கூல் ஆகணும், அதனால் கொஞ்சம் கூல் ஆகட்டும். நெக்ஸ்ட் இதோட கருப்பட்டி, அதாவது வெல்லம், பனவெல்லம், இது 2 எடுத்துக்கோங்க. மெல்ட் ஆகிறதுக்கு 1/2 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். மெல்ட் ஆகட்டும். நம்ம இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கருப்பு உளுந்தையும் அரிசியையும் மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அந்த வெல்லம் கரைஞ்சிருக்கும். இதை அப்படியே நம்ம இல்லை அடி மண்டிலாம் இருக்கும், அதனால் இந்த வடிகட்டி மூலமாக நம்ம வடிகட்டோம்னா இதில் உள்ள டஸ்ட்டு எல்லாமே அதில் தங்கிடும். ஃபர்ஸ்ட் இந்த பேனில் நம்ம வடிகட்டி வச்ச கருப்பட்டி பாக போட்டுக்கணும். நெக்ஸ்ட் நான் ஒரு 2 ஸ்பூன் ஆஃப் நல்லெண்ணெய் போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா களி கொஞ்சம் நல்லா இருக்கும், ஒட்டாமல் நல்லா இருக்கும், அதனால். அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச அந்த கருப்பு உளுந்து ப்ளஸ் அரிசி இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும், ஏன்னா கெட்டி ஆயிரும், அதனால். பட் தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும், ஏன்னா நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வரத்துக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எந்த ஒரு பபிள்ஸுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட 2 பிஞ்ச் ஆஃப் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக. அவ்வளோதான். இப்போ நம்மளுடைய கருப்பு உளுந்தங்களி ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். இந்த பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ரொம்ப ஆரோக்கியமாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். வெள்ளை உளுந்தும் செய்யலாம், பட் கருப்பு உளுந்தில் தான் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் வெள்ளை உளுந்து ஆட் பண்ணி செய்கிறத விட கருப்பு உளுந்து எடுத்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். கருப்பு உளுந்தங்களி ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ணி சாப்பிட்லாம், தென் கீயும் ஆட் பண்ணி சாப்பிட்லாம். பட் நான் நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன், அதான் உடம்புக்கு ரொம்ப நல்லதுனால நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பராக நல்லா இருக்கு. நீங்களும் ஒரு நாள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.